ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். மிக அருமையான வித வசனம். இங்கு ஆளுகை அதிகாரங்கள் எல்லாவற்றை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு தேவன் இப்படிப்பட்ட அதிகாரங்களை ஆளுகைகளையும் தருகிறார். முதலாவதாக அவர் கொடுக்கிற ஆளுகை என்னவென்றால் அவருடைய கரத்தின் கிரியை மேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தின் கிரிகள் வானம் பூமி எல்லாவற்றையும் அவருடைய கரத்தினால் வானத்தை விரித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் எதெல்லாம் கரத்தினால் செய்தாரோ அது எல்லாவற்றின் மேலும் மனிதனுக்கு ஆளுகையை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை போல்தான் ஆதாம் ஏவாளுக்கு எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்து ஆளுகை கொடுத்து தோட்டத்திலே வைத்தபோது அவர்கள் எல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அதுபோல் இந்த நாட்களிலும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எல்லா கிரியைகளின் மேலும் நமக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆளுகைகளை கொடுத்திருக்கிறார். இப்படி நம்மை அதிகமாக ஆண்டவர் நேசிப்பதினால் இப்படிப்பட்ட அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேலே மனிதனுக்கு ஆளுகைகளை கொடுத்திருக்கார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாவற்றையும் சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். நாம் என்னெல்லாம் சொல்லுகிறோமோ அதெல்லாம் செய்யும்படியாக ஆதாமுக்கு அன்றைக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தது போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் சகலத்தையும் தேவன் உங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் மனிதனை தேவன் அதிகமாக நேசிக்கிறார் என்பது தான் அதன் அடையாளமாக இருக்கிறது. அதன் மேலே உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை தேவன் நினைத்து விசாரித்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி நமக்கு ஆளுகைகளை தந்து அதிகாரங்களை தந்து சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். இப்படி அதிகமாக மனிதனை நேசிப்பதினால் இதெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவது மிக அவசியமாக இருக்கிறது. இன்னும் வேத வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவனை தேவ தூதரிடம் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று சொல்லப்பட்டிருக்கும். மனிதனை எந்தளவாய் தேவன் நேசிக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு ஆளுகைகள் மாத்திரமல்ல, நம்மை மகிமையாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறார். சகலவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரிகளின் மேலே நமக்கு ஆளுகை கொடுத்திருக்க எப்படிப்பட்ட விசேஷமான ஒரு மனிதர்கள் நாம். இந்த மனிதர்கள் இதை அறியாதபடிக்கு அநேக மனிதர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கனத்தையும் மகிமையும் ஆளுகைகளையும் மறந்து அநேக தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு தன்னை அழித்து கொண்டிருக்கிறார்கள். பாவ செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக காரியங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய அன்பு மனிதன் மேலே எந்தளவாக இருக்கிறது என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் நம் மீது அன்பு செலுத்துகிறார். நமக்கு எப்படிப்பட்ட ஆளுகைகளையும் அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார், நம்மை எப்படி விசேஷமாக வைத்திருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்வான் என்றால் இன்னும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு அவருடைய அன்பையும் அவர் கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்று இன்னும் ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரை மனிதனை எவ்வளவாய் நேசித்து உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு எங்களுக்கு ஆளுகை கொடுத்துருக்குங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகலவற்றையும் எங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கிற உமது மேலான கிருபைகளுக்காய் உங்கள் அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து உமது அன்பை அறிந்து கொள்ள நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற ஆண்டவரே எல்லா திட்டத்தையும் எல்லா நோக்கத்தையும் நாங்கள் அறிந்து இன்னும் பின் செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்கள் மேல் வைத்திருக்கிறோம் உடைய அன்பு என்னவென்பதை அறிந்து இன்னும் ஒரு அன்பில் வளர நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.